இவனின் நல்லடியார்களே, மனித சமுதாயம் சத்திய பாதையில் பயணிப்பதற்காக ஒவ்வொரு காலகட்டங்களிலும் ஒவ்வொரு சமூக மக்களுக்கும் நபிமார்களை ஏற்படுத்தி இறைவன் புறத்தில் இருந்து அவருக்கு நேர்வழி சொல்லப்பட்டு அந்த நேர்வழி கடைக்கோடி மக்கள் வரைக்கும் கொண்டு வந்து சேர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி தூதர் என்பதை நாம் அறிவோம். இதற்கு முன்பு வாழ்ந்த எண்ணற்ற இறை தூதர்களுக்கு வேதங்களும் போதங்களும் சொல்லப்பட்டு அந்த பணியினை, அந்த மார்க்கத்தை எடுத்துச் சொல்லக்கூடிய அறப்பணியை மிக சிறப்பாக அவர்கள் செய்து முடித்தார்கள். அந்த நபிமார்கள் எல்லாம் காலம் சென்று விட்டார்கள். அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதங்கள் எதுவும் இப்போது எஞ்சி இருக்கவில்லை. எனவே நாம் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. நாம் ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தாக இருந்து மட்டும் நாம் சிந்தித்தால் போதுமானது. கடந்த கால வரலாறுகள் அதெல்லாம் பழங்கதைகள், அது நமக்கு தேவையில்லை என்று கூட சிலர் நினைக்கக்கூடும். ஆனால் இறைவன் அப்படி நினைக்கவில்லை. நம்மை விட அறிந்தவன் இறைவன். திருமறை குர்ஆனிலும் சரி, நபிகளாருடைய போதனைகளிலும் சரி, கடந்த காலத்துடைய நிகழ்வுகளை நிறைய நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். லக்கது கானஃபி கஸஸிஹிம் இப்ரத்துன் லிஉலில் அல்பாப். சூரத்து யூசுப் என்ற அத்தியாயத்தினுடைய கடைசி வசனத்தை அல்லாஹ் இப்படித்தான் முடிக்கிறான். அந்த அத்தியாயமே வரலாறை பற்றி பேசக்கூடிய ஒரு அத்தியாயம்தான். கடைசி வசனத்தை என்ன சொல்றான் அல்லாஹ்? அவர்களுடைய வாழ்க்கையிலே, இந்த நபிமார்களுடைய வாழ்க்கையிலே சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு சான்றுகள் இருக்கின்றன என்று சொல்கின்றார். அதனால்தான் மனிதகுலம் படைத்த காலம் தொட்டு வரலாற்றிலே நடந்த பல சம்பவங்களை இறைவன் நமக்காக சொல்லித் தருகின்றான். நபிகளாரும் நமக்கு சொல்லித் தந்தார்கள். அது தேவையில்லைன்னு வைங்களேன், அது நமக்கு சொல்லித் தந்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. கண்டிப்பாக அதில் நமக்கு படிப்பினை இருக்கிறது. என்னவெல்லாம் படிப்பினை இருக்கிறது என்பதையெல்லாம் ஒரு ஜும்மாவில் பேசி முடிக்க முடியாது. எண்ணற்ற படிப்பினைகள் இருக்கிறது. ஒரு மனிதனுடைய பலகீனம் எப்படியெல்லாம் வெளிப்பட்டது, ஒரு நபி எப்படியெல்லாம் பிரச்சாரத்தை முன்வைத்தார், அந்த பிரச்சார களத்திலே என்னென்னவெல்லாம் சிக்கல்களை அவர்கள் சந்தித்தார்கள், ஒரு ஏகத்துவத்தை சொல்லக்கூடிய ஒரு தௌஹீத்வாதிக்கு எப்படிப்பட்ட நெருக்கடிகள் உலகத்தில் கிடைக்கும் என்று எண்ணற்ற விஷயங்களை நம்ம பார்க்கலாம். அதுல ஒரு விஷயத்தை நாம் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, நபிமார்கள் பிரச்சாரம் செய்யக்கூடிய நேரத்திலே ஒரு 2-3 விதமான தன்மையுடைய மக்கள் இருந்தார்கள். நிறைய தன்மையுடைய மக்கள் இருந்தார்கள். அதை நாம் வகைப்படுத்துவதாக இருந்தால் ஒரு 2-3ஆக நாம் வகைப்படுத்த முடியும். ஒரு சாரார் எப்படி இருந்தார்கள்? அவர்கள் நபிமார்களை நேரடியாக எதிர்த்தார்கள். அவர்களுடைய கருத்துக்களுக்கு எதிர் துருவத்தில் நின்று கொண்டு அவர்கள் செயல்புரிந்தார்கள். இப்ப மூசா நபி எடுத்துக்கங்களேன். மூசா நபி மார்க்கத்தை சொன்ன போது அதற்கு நேர் எதிர் துருவத்திலே ஃபிரௌன் இருந்தான். அவருடைய கொள்கையை, அவருடைய போதனைகளை, அவருடைய வேதத்தை முற்றிலுமாக அவன் எதிர்த்து பேசிக் கொண்டிருந்தான். இது நேரடியாக எதிர்க்கிறது. இப்படிப்பட்ட ஒரு மக்கள் இருப்பார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் எடுத்துக்கங்க, அபூஜஹல் அப்படி இருந்தான். நபிகள் நாயகம் இந்த இஸ்லாமிய குரூப்ல இருந்தாங்க, முஸ்லிம்கள் இருந்தாங்கன்னா அதுக்கு நேர் மாற்றமான சிந்தனையிலே அவன் இருந்தான். இப்படிப்பட்ட மக்களும் இருந்தார்கள். இன்னும் ஒரு தரப்பு மக்கள் எப்படி இருந்தார்கள் என்றால், நபிமார்களை உறுதியாக நம்பிக்கை கொண்டார்கள். பல நபிமார்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் தந்தான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அப்படிப்பட்ட வாய்ப்பு கிடைத்தது. ஒரு நெருக்கடியான காலகட்டத்தை அவர்கள் சந்திக்கக்கூடிய நேரத்திலே தாவா பணி செய்ய முடியவில்லை, கடும் நெருக்கடிகளுக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். அப்ப அவங்க கேட்கிறாங்க, மன் அன்சாரி இலல்லாஹ், எனக்காக அல்லாஹ்வுடைய உதவியாளராக வரப்போவது யார்? இந்த பாதையிலே, இந்த பயணத்தில் எனக்கு உதவக்கூடியவர்கள் யார் என்று கேட்டார்.
காலல் ஹவாரியூன், அப்போது ஹவாரியூன்கள் சொன்னார்கள், நஹ்னு அன்சாருல்லாஹ், நாங்கள் வர்றோம் உங்களுக்காக, அல்லாஹ்வுடைய உதவியாளர்களாக நாங்கள் வருகிறோம் என்று சொல்லி உதவி புரிந்தார்கள். இப்படி பல நபிமார்களுக்கு உறுதுணையாக பக்கபலமாக பல தோழர்கள், அந்த காலத்தில் உள்ள நபி தோழர்கள். இப்ப ரசூலுல்லாஹ்க்கு எப்படி சஹாபாக்கள் இருந்தார்களோ அவங்களும் தோழர்கள் தான், அந்த காலத்தில் உள்ள சஹாபாக்கள் வச்சுக்கலாம். அவங்க உறுதுணையாக நின்று இஸ்லாத்தை முழுவதுமாக பின்பற்றினார்கள். இப்படிப்பட்ட மக்களும் இருந்தார்கள். இந்த ரெண்டும் பாத்தீங்கன்னா தெளிவா தெரியும், இவங்க முஸ்லிம்கள்னு தெளிவா தெரியும், இந்த கொள்கையிலே பிடிப்போடு பயணிக்கக்கூடியவங்கன்னு தெளிவா தெரியும். அந்த பக்கத்தில் பார்த்தோம்னு சொன்னா காபிர்கள் என்று தெளிவா தெரியும். இந்த கொள்கையை அவர்கள் மறுப்பார்கள், நபியை எதிர்ப்பார்கள், நபியை கொலை செய்வார்கள், நபியை ஊரை விட்டு வெளியேற்றுவார்கள், என்னென்னமோ பண்ணுவாங்க, தெளிவா தெரியும். இந்த இரண்டுக்கும் இடையிலே அங்கு ஒரு கால் இங்கு ஒரு கால் வைத்துக் கொண்டு நல்லவர்களை போல வெளியிலே செயலாற்றிக் கொண்டு உள்ளத்திலே நயவஞ்சகத்தனத்தோடு செயலாற்றி சில மக்களும் இருந்தார்கள். இவங்க தான் ரொம்ப டேஞ்சராக நாம் கவனிக்க வேண்டிய நபர்கள். இஸ்லாமியருடைய கொள்கை நமக்கு தெளிவாக தெரிந்துவிடும், காபிருடைய கொள்கை நமக்கு தெளிவாக தெரிந்துவிடும். இந்த ரெண்டுக்கும் நடுவில் கிடக்கிறாங்க பாத்தீங்களா, இவன் எந்த கேட்டுக்கு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நம்ம கூட நிற்பாங்க, நல்ல கருத்துக்களையும் பேசுவாங்க, ஆனா அவனுடைய உள்ளத்திலே பாத்தீங்கன்னா தப்பான சிந்தனைகள் இருக்கும். உதாரணமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே முஸ்லிம்களுக்குள்ளேயே பல பேர் ஊடுருவி கிடந்தார்களா இல்லையா? யூதர்களை எடுத்துக்கொள்ளுங்கள். யூத சிந்தனையோடு இஸ்லாமிய படையிலே உள்ளே ஊடுருவி முனாஃபிக்குகளாக செயல்பட்டு இஸ்லாமியர்களை பற்றி உள்ள அந்த ரகசியங்களை வெளியிலே காட்டி கொடுத்து முஸ்லிம்களை போல இருப்பார்கள், ஆனா அவங்க சிந்தனை வேறாக இருக்கும். இதான் யூதர்களுடைய ஒரு சிந்தனை என்பது. அப்ப இப்படிப்பட்ட நிலையிலும் அன்று ஒரு சமுதாயம் வாழ்ந்தது. இவர்கள் தான் ரொம்ப மோசமான நிலையிலே இருக்கிறார்கள். தௌராத் என்கின்ற அற்புதமான வேதம் அவர்களுக்கு தரப்பட்டது. இந்த யூத சமுதாயம் எப்படி கிடந்த சமுதாயம்? அடிமையாக கிடந்த சமுதாயம், பனி இஸ்ராயேல் சமுதாயம். பல ஆண்டு காலமாக அடிமைப்பட்டு கிடந்தார்கள். ஃபிரௌனிடத்திலே அவர்கள் அடிமைப்பட்டு கிடந்தார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் அல்லாஹ்வுடைய அனுமதியோடு அல்லாஹ்வுடைய ஆற்றலை கொண்டு அந்த மக்களை காப்பாற்றுகின்றார். அந்த மக்களுக்கு அற்புதமான சட்டதிட்டங்களை, மார்க்க அறிவுரைகளை போதிக்கின்றார். இதை ஏற்றுக்கொண்டு அவங்க அழகா பயணித்திருக்கலாம். அதாவதுங்க, இவர்களுக்கு இறைவன் செய்த கிருபை சாதாரண கிருபை அல்ல. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அந்த யூதனுடைய அந்த இடத்துல, பனி இஸ்ராயேல் சமுதாயத்தோட இடத்துல நம்மளை வச்சு யோசிச்சு பாருங்களேன். இப்ப நாம் ஒரு அரசனுக்கு கீழே அடிமைப்பட்டு கிடக்கிறோம், நம்மளை கொன்னு கொலை செஞ்சுட்டு இருக்கிறோம், நம்மளை மீட்கிறதுக்கு யாருமே இல்லை. அப்போ ஒருத்தர் நமக்காக சண்டையிட்டு நம்மை காப்பாற்றி கொண்டு போய் இன்னொரு இடத்துல கொண்டு போய் விடுறார். கடலை எல்லாம் பிளந்து நம்மளை அப்படி செய்ய முடியாது. உதாரணத்துக்கு புரியறதுக்காக சொல்றேன். கடலை பிளந்து நம்மை காப்பாற்றி கரை சேர்த்தால் எப்படிப்பட்ட நன்றி உணர்ச்சியை நம்ம வெளிப்படுத்துவோம்? ஆனால் இதற்கு நேர் மாற்றமாக யூதர்கள் செயல்பட்டார்கள். நன்றியை மறந்தார்கள். அவர்களுக்கு வழங்கப்பட்ட வேதத்தினுடைய வசனங்களை அவர்கள் ஒழுங்கா வாசிக்கல. அந்த வேதத்தை அணுகக்கூடிய முறையிலே அவர்கள் அணுகவில்லை. மஸருல்லதீன ஹும்மிலு தௌராத் சும்மலம் யஹ்மிலூஹா கமஸலில் ஹிமாரி யஹ்மிலு அஸ்ஃபாரா. அல்லாஹ் எப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை சொல்றான் பாத்தீங்களா இந்த சமுதாயத்தை பற்றி? தௌராத் என்கின்ற வேதத்தை தந்து அந்த வேதத்தின்படி நடந்து கொள்ளுங்கள், பின்பற்றுங்கள் என்று சொல்லப்பட்ட போது அந்த வேதத்தை அவர்கள் கழுதைகள் பொதி சுமப்பதை போல சுமந்தார்கள். எப்படிப்பட்ட அற்புதமான வேதம் தௌராத் என்பது! எவ்வளவு சிறப்பான வேதம்! குர்ஆன் மட்டும்தான் சத்தியத்தை சொல்லக்கூடிய வேதமா? தௌராத்தும் சத்தியத்தை சொன்ன வேதம் தான். அல்லாஹ் சொல்றான் திருமறை குர்ஆனிலே, நாம் அவர்களுக்கு தௌராத் என்கின்ற வேதத்தை தந்தோம். ஃபீஹா ஹுதன் வ நூர், அதிலே நேர்வழியும் ஒளியும் இருந்தது என்கிறான். இஞ்சிலை பற்றி சொல்லும் போது ஆத்தைனாகுல் இஞ்சில், நாம் அவர்களுக்கு இஞ்சில் என்கின்ற வேதத்தை தந்தோம், அதிலே ஒளியும் நேர்வழியும் இருந்துச்சுங்கிறான். அப்படிப்பட்ட சத்தியமான வேதத்தை அவர்களுக்கு தந்த போது அதை அவர்கள் ஒழுங்கா படிக்கல, ஒழுங்கா அந்த வேதத்துக்கு மதிப்பு கொடுக்கல. அவ்வாறு ஒரு வழிகேட்டிலே அந்த மக்கள் பயணித்தார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலே நீங்க பாருங்களேன், இந்த யூதர்கள் என்பவர்கள் எப்படிப்பட்ட ஒரு நிலையிலே வாழ்ந்தாங்க.
எல்லா யூதரும் கெட்டவன், நல்ல யூதரும் இருக்கலாம். ரசூலுல்லாஹ் அவர்கள் கூட ஒரு யூத சிறுவனை பணிக்க மாட்டிருந்தார்கள், நல்லவனா இருந்தனால வச்சிருப்பாங்க. ஆனால் நீங்கள் பொதுவாக எடுத்து பார்த்தால் அவர்களுடைய சிந்தனை மார்க்க விஷயங்களுக்கு நேர் முரணாக ஒரு கெட்ட சிந்தனையோடு அவர்கள் பயணித்ததை பார்க்கிறோம். இதுக்கு என்ன விட நம்ம ஆதாரமா பார்க்கிறோம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே ரசூலுல்லாஹ் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போறாங்க. அப்பதான் மதீனாவுக்கு போயிருக்கிறாங்க. அந்த புதுசு ரசூலுல்லாஹ் மதீனாவிற்கு வந்து விட்டார்கள் என்ற செய்தி அந்த யூத மதத்தை சார்ந்த ஒருத்தர், அங்க உள்ள ஒரு மார்க்க அறிஞர், அவருடைய பேர் என்ன, அப்துல்லா இப்னு சலாம் என்ற ஒருத்தர், அங்க உள்ள ஒரு ஆலிம்சா வச்சுக்கோங்களேன், யூத மதத்தை சார்ந்த ஒரு ஆலிம்சா, அவருக்கு கிடைக்குது. அவர் நேராக ரசூலுல்லாஹ்வை பார்ப்பதற்கு வருகிறார். வேற மதங்கள்லையும் கூட நீங்க பாத்தீங்கன்னா நல்ல சிந்தனை உள்ளவர்கள் இருப்பார்கள். இவர் அப்படிப்பட்ட ஒரு நபர் வச்சுக்கோங்களேன், ரசூலுல்லாஹ்வை பார்க்கறதுக்கு வர்றார். அப்ப அவருக்கு தெரியுது இவர் தான் அல்லாஹ்வுடைய தூதர்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. அப்ப அவர் போய் கேட்கிறாரு, இன்னி சாயிலுக்க அன் சலாஸ், நான் உங்களிடத்திலே 3 கேள்விகளை கேட்க போகிறேன். அந்த கேள்விகளுக்கு இறை தூதரை தவிர யாராலும் பதிலளிக்கவே முடியாது. அதாவது என்ன சொல்ல வர்றாரு, நான் கேள்வி கேட்க போறேன், அந்த கேள்வியினுடைய முடிவிலே நீங்க நபியா இல்லையான்னு தெரிஞ்சு போயிடும். இது வார்த்தையில சொல்லல, ஆனா அவருடைய அந்த இன்டென்ஷன் அப்படித்தான் இருக்கு. நான் உங்கள்கிட்ட 3 கேள்வியை கேட்க போறேன், இந்த கேள்விக்கு நபியை தவிர யாராலும் பதிலளிக்க முடியாது, கேளுப்பான்ற சொல்றாங்க. அப்ப அவர் 3 கேள்விகளை கேட்கிறார். மறுமையினுடைய அடையாளங்களிலே நிறைய அடையாளங்கள் வரும், பெரிய அடையாளங்கள்லாம் வரும், சின்ன அடையாளம் பெரிய அடையாளம்லாம் வரும். அதிலே முதலாவதாக வரக்கூடிய அடையாளம் எது? ஃபர்ஸ்ட் கேள்வி. இரண்டாவது கேட்கிறார், சொர்க்கத்திற்குள்ளே ஒரு மனிதன் நுழைந்த உடனே அவனுக்கு தரப்படக்கூடிய முதல் உணவு என்ன? நிறைய உணவு இருக்கு, கனி வர்க்கங்கள், தேனு, பால், தேனாறு, பாலாறு எல்லாம் இருக்கு, மதுபானங்கள்லாம் இருக்கு, போதை இல்லாத மது எல்லாம் இருக்கு. முதல்ல தரக்கூடிய உணவு எது? இது இரண்டாவது கேள்வி. மூணாவது கேள்வி என்ன? ஒரு குழந்தை பிறக்கும் போது சில குழந்தைகள் தன்னுடைய தந்தையினுடைய சாயல்ல இருக்கு, அத்தாவ மாதிரியே இருக்கு புள்ள. சில பிள்ளைகள் அம்மாவை மாதிரியே இருக்கு, அம்மாவுடைய சகோதரன் வருது அப்படின்னா என்ன, அம்மாவை மாதிரி இருக்கு. ஒரு குழந்தை பிறந்தா சில குழந்தைகள் அத்தாவை மாதிரியே இருக்கு, சில குழந்தைகள் அம்மாவை மாதிரியே இருக்கு. இது ஏன் அப்படின்னு கேட்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஹப்பரனி ஆனிஃபன் ஜிப்ரீல். அதாவது இந்த 3 கேள்விக்கும் ரசூலுல்லாஹ்வுக்கு விடை தெரியாம தான் இருந்திருக்கு. எப்ப வரைக்கும்? இவர் கேட்கற வரைக்கும். இவர் கேட்கறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அல்லாஹ் ஜிப்ரீலை விட்டு சொல்ல விடுறான். அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டை பாருங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து இவர் போறாருல, இப்போ உதாரணமா ஒரு 5 நிமிஷம் முன்னாடி வச்சுக்கோங்களேன், தயம் சொல்லப்படல, வர்றதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஜிப்ரீல் அவர்களை அனுப்பி உங்களுக்கு 3 விஷயத்தை நான் கற்றுக் கொடுக்க போறேன், அவர் கற்றுக் கொடுத்து போறாரு. அவர் போனோன்னு அவர் பின்னாடியே போறார், போய் அந்த கேள்வியை கேட்கிறார். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஹப்பரனி ஆனிஃபன் ஜிப்ரீல், எனக்கு ஜிப்ரீல் இதை இப்போதுதான் சொல்லிட்டு போறாரு அப்படின்ன உடனே அவர் ஒரு மாதிரி ஆகிறார். ஜிப்ரீலா? ஜிப்ரீல் என்பவர் யாருன்னு சொன்னா யூதர்களுக்கு மலக்குமார்கள்ல விரோதின்னு சொன்னா அது இந்த ஜிப்ரீல் தான். அவன் பாருங்க யாரை போய் விரோதியாக்குறான்னு பாருங்க. ஒரு மனுஷனை விரோதியாக்கினா கூட பரவாயில்லன்ட்டு போயிடலாம், நபின்னு சொன்னா கூட அவர் மனிதர் என்று எடுத்துக்கொள்ளலாம். மலக்குமார் கூட விட்டு வைக்கலன்னு அர்த்தம். மலக்குமார்கள்ல யூதர்களுக்கு விரோதமானவர் யாரு? ஜிப்ரீல் தான் அப்படிங்கிறார். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க, அந்த இப்ப விஷயத்துக்கு வர்றாங்க. அவர் கேட்ட கேள்விகளுக்கு பதில் அளிக்கிறாங்க. முதல் கேள்வி என்ன கேட்டாரு? மறுமையினுடைய அடையாளங்கள்ல முதல் அடையாளம் எது அப்படின்னா அது ஒரு நெருப்பு. அந்த நெருப்பு மக்களை கிழக்கு புறத்தில் இருந்து மேற்கை நோக்கி விரட்டி அடிக்கும். கிழக்கு புறத்திலே உருவாகக்கூடிய ஒரு நெருப்பு அப்படி மேற்கு நோக்கி நகரும். அப்ப அங்குள்ள மக்கள் என்ன பண்ணுவாங்க, மேற்கு பகுதியை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்களா இல்லையா? இப்படிப்பட்ட ஒரு பெரிய நெருப்பு, சின்ன நெருப்புகள் ஊர்ல ஒரு கட்டடம் தீப்பிடிச்சு எரிகிற மாதிரி இல்ல, மிகப்பெரிய ஒரு நெருப்பு ஒன்று உருவாகும் அப்படின்னு சொல்றாங்க. இது முதல் கேள்விக்கு விடை. இரண்டாவது என்ன கேட்டாரு? சொர்க்கத்திற்குள்ளே நுழைந்தவுடன் அவர்களுக்கு புகட்டப்படக்கூடிய முதல் உணவு என்ன? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஜியாதத்து கபிதி ஹூத், மீனுடைய ஈரலோடு ஒட்டி கொண்டிருக்கும் ஒரு சதை துண்டு. மீனுடைய ஈரல் இருக்கிற, நம்ம பெரும்பாலும் ஈரல்லாம் குப்பையில கொண்டு போட்டுருவோம், ஆட்டு ஈரல் வேணா சாப்பிடுவோம், மீன் ஈரல்லாம் சாப்பிட மாட்டோம். ஆனா சொர்க்கத்தினுடைய உணவு என்ன? முதல் உணவு ஈரல்லாம். அது இங்க மாதிரி நினைக்க கூடாது,
அது மீனுடைய ஈரல்ல உணவு நினைக்க கூடாது. மீனுடைய ஈரலோடு இன்னொரு பீஸ் ஒட்டி இருக்குமா, ஜியாதத்துன்னா வருது. ஜியாதத்துனா என்ன, ஒரு உபரின்னு அர்த்தம். மீனுடைய ஈரலோடு ஒட்டி இருக்கக்கூடிய இன்னும் ஒரு சதை துண்டு, அது சிறப்பான உணவு, அதுதான் உணவாக தரப்படும். மூணாவது என்ன கேட்டாரு, ஒரு குழந்தையும் அத்தாமார் இருக்கு, ஒரு குழந்தையும் அம்மாமார் இருக்கு. அதுக்கு ரசூலுல்லாஹி அவங்க அழகா சொல்றாங்க, ஒரு இலக்கியமா சொல்லிட்டாங்க. ஒரு ஆணும் பெண்ணும் இணையக்கூடிய நேரத்திலே ஆணுடைய அந்த நீர் முந்திவிட்டால், அந்த ஆணுடைய தன்மை முந்திவிட்டால் அத்தா மாதிரி வருது, பெண்ணுடைய தன்மை முந்திவிட்டால் அது அம்மா மாதிரி வருது அப்படின்னு ஆன்சர் பண்ணி முடிச்சிட்டாங்க. இவர் ஏற்கனவே என்ன சொன்னாரு, இந்த 3 கேள்விக்கும் நபியை தவிர யாருக்கும் பதில் தெரியாதுன்னு சொன்னாரா? பதில் கிடைச்சிருச்சுல. உடனே இவர் சொல்லுகிறார், நீங்கள் இறை தூதர் என்று நான் ஏற்றுக்கொள்கிறேன், நீங்க தான் தூதர் என்பதை நான் ஏத்துக்கிறேன்னு இஸ்லாமிய மார்க்கத்துக்கு வந்துடுறார். வந்த உடனே இவர் சொல்லுகிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த யூதர்கள் இருக்கிறார்களே, இதுதான் நான் கவனிக்க வேண்டிய இடம். யூதர்களை பற்றி அந்த யூத மதத்திலே இருந்தே ஒருத்தர் சொன்னார், இந்த யூதர்கள் இருக்கிறார்களே, இவர்கள் யார் தெரியுமா? இன்னல் யஹூத கௌமுன் புஹுத்துன், இவர்கள் பொய்யிலே அவதூறிலே ஊறி திளைத்த சமுதாயம். இன்ன பொய் என்று அளவோடு பேசக்கூடியவர்கள் அல்ல. அதாவது மணிக்கணக்கில் பேசுவார்கள், மிகப்பெரிய பேசுவது, ஏக்கர் கணக்கில் பேசுறதுங்கிறான்ல. பொய் சொல்றதுல என்ன, ஏக்கர் கணக்கில், ஏக்கர் கணக்கு தான் இவங்க. ஏக்கர்லாம் தாண்டி என்ன மிகப்பெரிய கிலோமீட்டர் கணக்கில் பேசுவாங்க போல இருக்கு. பொய்களை பேசுறது, அவதூறுகளை பேசுறது. அப்ப இவர் சொல்றாரு, யூத சமுதாயம் இருக்கிறார்களே பொய்யிலே ஊறி திளைத்தவர்கள். நான் இஸ்லாத்துக்கு வந்தேன்னு சொன்னீங்கன்னு வைங்க, என்னைய பத்தி அவதூறு சொல்லுவாங்க. அதனால நீங்க என்னைய பத்தி முதல்ல கேட்டுட்டு அப்புறம் நான் இஸ்லாத்துக்கு வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்ற மாதிரி சொல்றாரு. உடனே அங்க ஒரு யூத கூட்டம் வருது. இவர் வீட்டுல போய் ஒளிஞ்சுக்கிறார். இந்த அப்துல்லா இப்னு சலாம் இஸ்லாத்துக்கு வந்து விட்டார், சொர்க்கவாசி என்று அவர் நன்மாராயம் சொல்லப்பட்டவரும் கூட. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த யூத கூட்டத்தோட பேச்சு கொடுக்குறாங்க. என்ன பேச்சு கொடுக்குறாங்கன்னா, உங்களிலே இந்த அப்துல்லா இப்னு சலாம் இருக்கிறாரே, அவர் ஆள் எப்படி அப்படின்னு கேட்கிறாங்க. உடனே அவரை பத்தி புகழ்றாங்க பாருங்க, அந்த மாதிரி புகழ், வானலாவிய புகழ். புகழ்றதுன்னா அப்படி, இகழ்றதுனால அப்படிதான் போல இருக்கு. எப்படி புகழ்றாங்க, ஆலமுனா, அவர் எங்களிலே மிக ஆலமனா, எங்களிலே வந்து ரொம்ப ஒரு பெரிய அறிஞர். வபுனு ஆலமினா, ஒரு அறிஞருடைய மகனும் ஆவார், அவரும் அறிஞர், அவங்களுடைய அத்தாவும் அறிஞர். அவர் எங்களிலே சிறந்தவர், சிறந்தவருடைய மகன், அவரும் சிறந்தவர், அவங்க அத்தாவும் சிறந்தவர், அவரும் அறிஞர், அவங்களுடைய அத்தாவும் அறிஞர் அப்படின்னு சொல்றாங்க. சர்டிபிகேட் கொடுக்குறாங்க, அப்பதான் கொடுக்குறாங்க. உடனே ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, ஒரு வாதத்துக்கு கேட்கிறேன், இப்ப அவர் இஸ்லாத்துக்கு வந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? உடனே டென்ஷன் ஆயிட்டாங்க. ஆதஹுல்லாஹு, அல்லாஹ் வந்து அவரை அதை விட்டும் காப்பாற்றுவான் அப்படின்ன உடனே இவர் என்ன பண்றாரு, ஒளிந்து கொண்டிருந்த அப்துல்லா இப்னு சலாம் வீட்டை விட்டு வெளியில வந்து கலிமா சொல்லுகிறார். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை, முகமது நபி அல்லாஹ்வுடைய தூதர் என்று அந்த கூட்டத்துக்கு மத்தியிலே அவர் வந்து கலிமாவை சொல்லி அறிவிக்கின்றார். அறிவித்த உடனே இப்ப சொன்னா பாருங்க, அடுத்த செகண்ட் இவர் யார் தெரியுமா? ஷர்ருனா வபுனு ஷர்ரினா, இவர் எங்களிலே கெட்டவரும் கெட்டவருடைய மகனும் ஆவார். அந்த சபையிலேயே போயிட்டு வந்து நாளைக்கு சொல்றது இல்ல, அப்பந்தான் இது சொல்றதுக்கு முன்னாடி நல்லவர்னா நல்லவருடைய மகன்னா, அறிஞர்னா அறிஞருடைய மகன்னா, சிறந்தவர்னா சிறந்தவருடைய மகன் சொன்னா. இஸ்லாத்துக்கு வந்தாருன உடனே இவர் கெட்டவர், அதோட நிறுத்தி இருந்தா கூட பரவாயில்ல. சரி, இஸ்லாம் இவருடைய பார்வையில் இஸ்லாம் தப்புல, இஸ்லாத்துக்கு போயிட்டாரு, இவங்க அத்தை நல்லவரு, இவர் கெட்டவர்னா கூட பரவாயில்ல. என்ன சொன்னாங்க, இவர் எங்களிலே கெட்டவரும் கெட்டவருடைய மகனும் ஆவார்னு சொல்லி அவரை பற்றி அவதூறுகளை அள்ளி பேச ஆரம்பித்தார்கள். இந்த செய்தியை நம்ம பார்க்கிறோம். அப்ப எப்படிப்பட்ட ஒரு வேதம் கொடுக்கப்பட்ட சமுதாயம் எப்படி ஆச்சு, எவ்வளவு மோசமா போச்சா இல்லையா? இன்னொரு சம்பவத்தை பார்க்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே ஒரு யூதனை அழைச்சிட்டு வர்றாங்க. அவனுக்கு நிறைய சாட்டையால் அடிக்கப்பட்டு முகத்துல கரியால் பூசப்பட்டு அவன் அழைத்து வரப்படுகின்றான். என்ன பண்ணிருக்கிறான், இவன் விபச்சாரம் பண்ணியிருக்கிறான், கல்யாணம் ஆனவன். அப்ப கல்யாணம் ஆனவன் விபச்சாரம் பண்ணான்னு சொன்னா அவனுக்கு கல்லால் எறிந்து கொல்லப்பட வேண்டும், அதான் அவனுக்கு உரிய தண்டனை. அப்ப ரசூலுல்லாஹி அவங்க கேட்கிறாங்க, உங்களுடைய வேதத்திலே மூசா நபிக்கு கொடுக்கப்பட்ட வேதத்தை அவங்க வச்சிட்டு இருக்கல, அதெல்லாம் நிறைய மாத்திட்டாங்க. ரசூலுல்லாஹ் கேட்கறாங்க, உங்களுடைய வேதத்திலே இதுக்கு என்ன தண்டனை, இதுதான் தண்டனையா? ஆமா ஆமாங்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் ஒரு ஆளை கூப்பிடுறாங்க, அதாவது அவர் நல்லவரை தெரிஞ்சிருப்பாரு போல இருக்கு. அவரை கூப்பிட்டு, எப்பா இங்க பாரு, மூசா நபிக்கு அல்லாஹ் கொடுத்தானே தௌராத் என்கின்ற வேதம், அந்த வேதத்துடைய பொருட்டால்
அந்த வேதத்தை அல்லாஹ் கொடுத்தானே அதை முன் வச்சு கேட்கிறேன், உண்மையை சொல்லு, உங்க வேதத்துல என்ன இருக்கு? உடனே அவர் வந்து உண்மையை ஒத்துக்கிறார். இல்லை என்னன்னு சொன்னா எங்களுடைய வேதத்திலே கொல்லப்பட வேண்டும் என்றுதான் இருக்கிறது. அப்ப ஏன் இப்படி மாறிச்சுன்னு சொன்னா எங்களை உள்ள மேன்மக்கள் முக்கியமான விஐபிக்களை என்ன பண்ணிடுறாங்க, விபச்சாரம் பண்ணிடுறாங்க. அப்ப அவங்கள நாங்க வந்து தண்டிக்க முடியல. அப்ப நாங்க என்ன செஞ்சுட்டு வந்தோம், ஒரு உயர்ந்த குலத்தில் உள்ளவங்க மேன்மக்கள் விபச்சாரம் பண்ணும்போது விட்டுருவோம், சாதாரண மக்கள் விபச்சாரம் பண்ணும்போது அவங்கள தண்டிப்போம். இப்படி வருது. அப்ப இது பிரச்சனையாகுது. அப்ப என்ன பாக்குறாங்க, இது பண்ணா இது ரெண்டுக்கும் நடுவுல வர்ற மாதிரி உயர்ந்தவன் தாழ்ந்தவன் சட்டத்தை பிரிக்காம ஒரே மாதிரி ஆக்குவோம். எப்படி ஆக்குவோம், அவர்களுக்கு சாட்டையடி கொடுத்து முகத்துல கரிய பூசி கொண்டு வந்துருவோம் என்று நாங்க தான் உருவாக்கிட்டோம் என்று சொல்லி அவர் ஒத்துக்கிறார். அப்ப ரசூலுல்லாஹி அவங்க அதை கண்டிச்சுட்டு அவருக்கு கல்லெறிஞ்சு கொல்றதுக்கு உத்தரவு போடுறாங்கன்னு வருது. பாருங்கள், அல்லாஹ் கொடுத்த ஒரு வேதத்தை, அல்லாஹ் கொடுத்த ஒரு சட்டத்தை மாற்றக்கூடிய அளவிற்கு மிக மோசமான நிலைக்கு இவர்கள் சென்றிருப்பதை நாம் பார்க்கின்றோமா இல்லையா? வேதம் கொடுக்கப்பட்ட சமுதாயம் தானே அவங்க. அப்ப இந்த ஒரு வேதத்தை இறைவன் தருகின்ற நேரத்திலே, ஒரு வழிகாட்டுதலை அல்லாஹ் தரக்கூடிய நேரத்திலே அதுல விளையாடக்கூடாதுங்க. அந்த வேதத்திலே நிலையாக பயணிக்கக்கூடிய மக்களாக, அந்த கொள்கையிலே எந்த விதமான விஷயத்தையும் கலக்காமல் நம்முடைய மனோயிச்சை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு இறைவன் சொன்ன அடிப்படையில் வாழ்கின்ற மக்களாக நம்ம மாற வேண்டும். அதுதான் இஸ்லாம் நமக்கு சொல்லித் தரக்கூடிய செய்தியாக இருக்கின்றது. இப்ப இன்றைக்கு பாருங்கள், யூதர்கள் என்பவங்க ரொம்ப மோசமா போயிட்டான். ஆனா அதே தன்மையுடைய சில மக்கள் முஸ்லிம்களிலும் வாழ்வதை பார்க்கின்றோம். இறைவன் என்ன சொன்னான் என்பதை மறந்துவிட்டு அதுக்கு ஆப்போசிட்டா போறது. இப்ப உதாரணமாக இந்த மாதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், ரபியுல் அவ்வல் மாதம். இந்த மாதத்திலே நபிகள் நாயகம் அவர்கள் பிறந்தார்கள். முதல்ல ரசூலுல்லாஹ் ரபியுல் அவ்வல் பிறந்தாங்கிறது ஓகே, எந்த டேட்ல பிறந்தாங்க என்பதற்கு உறுதியான ஆதாரம் இல்லை. ரசூலுல்லாஹ்வுடைய பிறந்த நாள் மட்டுமல்ல, உலகத்திலே நபியாக அனுப்பப்பட்ட எந்த நபியினுடைய டேட் ஆஃப் பர்த்துமே தெரியாது. ஆதம் நபியுடைய டேட் ஆஃப் பர்த் என்ன, கிழமை தெரியும், வெள்ளிக்கிழமை அல்லாஹ் படைச்சான்னு சொல்லிட்டான். கிழமை தெரியும், எந்த டேட்டில் அவர் பிறந்தார். மூசா நபியினுடைய டேட் ஆஃப் பர்த் என்ன, யூனுஸ் நபியினுடைய டேட் ஆஃப் பர்த் என்ன, இப்ராஹிம் நபி டேட் ஆஃப் பர்த் என்ன, யாருடைய டேட் ஆஃப் பர்த் தெரியாது. வரலாறிலே அது பாதுகாக்கப்படல, பதிவு செய்யப்படல. ஏனென்றால் அதற்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தம் இல்லைன்னு அர்த்தம். ஒரு பிறந்த தினத்திற்கு என்று எந்த முக்கியத்துவமும் இல்லைன்னு அர்த்தம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அதுக்கு முன்னாடி உள்ள வாழ்ந்த அத்தனை நபிமார்களுக்கு ஒரு மீலாது விழா கொண்டாடினார்களா? ஒரு இப்ராஹிம் நபிக்கு, ஒரு இஸ்மாயில் நபிக்கு, ஒரு ஈசா நபிக்கு கொண்டாடினார்களா? இல்ல. அப்ப அதற்கு அவர்கள் சொல்லித்தந்த அந்த வாழ்க்கை பாதைக்கு மாற்றமாக இன்னைக்கு மக்கள் செயல்படுறாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு பிறந்த நாள் கொண்டாடுறோம் என்ற பெயரிலே மீலாது விழாக்கள் என்று அமைத்து ஊரா கூட்டம் போட்டு மேடை போட்டு மிகப்பெரிய சாப்பாடெல்லாம் அரேஞ்ச் பண்ணி மௌலுதுகளை ஓதி இதைத்தானே யூதர்கள் பண்ணினார்கள். ஒரு நபி வந்து அழகான ஒரு மார்க்கத்தை கொடுத்திருக்கும் போது அந்த நபி சொன்ன மார்க்கத்தை பின்பற்றுவதற்கு பதிலாக, வேதத்தில் சொல்லப்பட்ட கருத்துக்களை பின்பற்றுவதற்கு பதிலாக அவங்களாக சில விஷயங்களை உண்டாக்கினார்கள். அல்லாஹ் சொன்ன சட்டம் என்ன, கல்லால் இருந்து கொள்ள வேண்டும். அவன் என்ன சட்டத்தை உண்டாக்குனா, முகத்துல கரிய பூ சட்டத்தை உண்டாக்குனான்ல. அப்ப அந்த தன்மை தானங்க இங்கேயும் இருக்கு. அல்லாஹ் ஒரு வணக்க வழிபாடை சொல்லி இருக்கும் போது, ஒரு தீர்ப்பை சொல்லி இருக்கும் போது அதை பின்பற்றுவதற்கு பதிலாக அதற்கு நேர் முரணாக பல விஷயங்களை இவர்கள் செய்து வருகின்றார்களே. அப்ப இந்த இதெல்லாம் வழிகேட்டில கொண்டே தள்ளிவை என்பதை மக்கள் உணர வேண்டும். ரசூலுல்லாஹ்வை மதிக்கணும், அதில் மாற்றுக்கருத்தே கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரியவர்கள். அதே நேரத்தில் என்ன பண்ணணும் அதை மார்க்க சொல்லி இருக்கு. ரசூலுல்லாஹ் விஷயத்தில் நம்ம எப்படி நடந்துக்கணும், மீலாது விழா கொண்டாட சொன்னார்களா, அவங்க கொண்டாடினார்களா? ஒண்ணுமே இல்லை. அப்ப அந்த பேரிலே பலவிதமான அனாச்சாரங்களை முஸ்லிம்கள் பின்பற்றி வருகின்றார்கள். இதற்கும் இஸ்லாத்திற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. எப்படி கடந்த கால மக்கள் தங்களுக்கு சொல்லப்பட்ட மார்க்கத்தை, வேதத்தை, நபியின் கருத்தை மதிக்காமல் வழிகேட்டை நோக்கி சென்றார்களோ அதே நிலையிலே இன்றைய சமுதாய மக்களும் செல்வதை பார்க்கின்றோம். எல்லாம் வல்ல இறைவன் நம்முடைய சமுதாயத்திற்கு இது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி அவர்களை நேர்வழியிலே நடக்கச் செய்வதற்கு கிருபை செய்ய வேண்டும் என்று கூறி என்னுடைய இந்த முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.